நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. இந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை நகரத்தார் சமூகத்திற்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிலுமே அவர் வித்தியாசமா இருப்பாங்க. அவருடைய சொல் வழக்கா இருக்கட்டும், நடை உடை பாவனைகளாக இருக்கட்டும், அவருடைய உடைகள் மட்டும் எல்லாத்துலேயுமே விழாக்கள் அப்படின்னு சொல்லி செட்டிநாடு நகரத்தார் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி என்பது உண்டு. அமெரிக்காவில் இருந்தாலும் கனடாவில் இருந்தாலும் பிள்ளைக்கு பேர் கூப்பிட இங்கே வர்றாங்க, முடியறக்கிறாங்க. சில சமயங்கள்ல என்னன்னா, இப்ப காலப்போக்கில் முடியறக்க முடியலைன்னா முடிய கட் பண்ணி அங்க வச்சிருந்துட்டு ஊருக்கு குலதெய்வ கோயிலுக்கு வரையில அதை காணிக்கையா செலுத்துறாங்க. ஹானஸ்டி, நேர்மை நகரத்தார். அந்த காலத்திலே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொன்னாச்சுன்னா வாய் முத டாக்குமெண்ட் தேவையில்லை, வாயினால ஒரு சொல் சொன்னாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்த சொல்லை காப்பாற்றக்கூடிய தன்மை உடையவர்களாக நகரத்தார் இருந்தார்கள். ஒரு நகரத்தார் வீடு எடுத்தீங்கன்னா உலக நாடுகள் பல சேர்ந்து தான் ஒரு நகரத்தார் வீடு. காரணம்னா பர்மா தேக்கு, பர்மா பாய், பர்மா கம்பளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டைல்ஸு, ஜெர்மன் கடியாரம். இலங்கையிலேருந்து வந்துச்சுன்னா அதில் தேயிலை, அந்த காலத்தில் வைப்பாங்க கொழும்பு மங்கு சட்டின்னு, அந்த கொழும்பு மங்கு சட்டி. அதே மாதிரி நம்ம கண்ணாடி பார்த்தோம், அதே மாதிரி வைரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெல்ஜியம். அது மாதிரி உலக நாடுகள்ல எல்லாம் என்னென்ன சிறந்த இருந்தோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. அடுத்து கணக்கு எழுதும் முறை, அக்கௌண்டிங் ப்ரொசீஜர். நிறைய இடத்துல சொல்றாங்க, இன்றைக்கு வங்கிக்கு கணக்கு எழுதும் முறையை கொண்டாந்தவர்களே நகரத்தார்கள் தான். திருக்குறளை எடுத்து சென்றதுல நகரத்தாருக்கு முக்கியமான பங்கு உண்டு. காரணம் என்னன்னா, பர்மிய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் நகரத்தார், மலேசிய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் நகரத்தார். அதனால நம்முடைய தாய்மொழி நம்முடைய தமிழ் மட்டில் மட்டுமல்ல, அயல் மண்ணில் அயல் நாடுகளிலும் தமிழை பரப்பிய பெருமை நகரத்தாருக்கு உண்டு. இப்போ சமீபத்தில் நீங்கள் இங்கே நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் நம்ம பட்டு வேட்டியார் ஒரு நேர்காணல் தந்திருந்தார். ஒரு பரவலான நம்ம நகரத்தார் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கு. சான்றுகள் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து அதுக்கு வலுவாக இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் நாம் தொடர்ந்து சந்தித்து வருகிறோம். நகரத்தாரையும் தமிழையும் நாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. தமிழ் செம்மல் விருது பெற்ற பேராசிரியர் சே குமரப்பன் ஐயா அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். தமிழ் செம்மல் விருது என்பது தமிழை அதிகம் பரப்பியவர்கள் அவர்களுக்காக தரப்படுகிற ஒரு சிறப்பு விருது. அந்த விருதை ஐயா பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தலை சிறந்த அறிவியல் ஆசிரியர், ஆர்வத்தின் காரணமாக தமிழுக்கும் நகரத்தார்களுக்கும் நிறைய சேவைகளை செய்து வருகிறார்கள். முகநூலில் தினம் தினம் புது புது தகவல்களை தான் சென்று வந்த இடங்களை எல்லாம் மிக அதிகம் பதிவிடுகிறார்கள். அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ பேசிக்கா ஒரு அறிமுகம் உங்களை பற்றி. நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி முத்துராமன் அவர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நகரத்தார் தொடர்பான பல காணொலி காட்சிகளை வெளியிட்டு வருகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. நானும் நகரத்தார் சமூகத்தில் பிறந்ததில் பெருமைப்படுகிறேன். நகரத்தார் சமூகம் பன்னெடுங்காலமாக உருவாகி வந்த, நாகரிகத்தை உருவாக்கிய தனக்கென ஒரு பாணியை கொண்ட சமூகம். அதனை ஆவணப்படுத்துவதிலே நான் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறேன். அதே போல் நகரத்தார் டிவியும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியும் நிறைய நகரத்தார் தொடர்பானதை ஆவணப்படுத்தி வருவது மகிழ்ச்சி. இந்த வழியில் நான் அடிப்படையாக தேனாஜி நானா குடும்பம் கண்டவராயண்டில் பிறந்தவன். என்னுடைய பள்ளி கல்வி தெக்கூர் ஸ்ரீ விசாலாட்சி கலாசாலையில் படித்தேன். அப்போ நான் சேரலாம் 1959 ஜவஹர்லால் நேரு அப்போ இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தார். அப்போ அவர் தான் அந்த பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தார். தங்க சாவி போட்டு அந்த அவர் உரையாற்றிய மேடை ஒன்று அங்கே உண்டு. சரி, நேரு மேடை என்று இப்போவும் அது இருக்கு. அதில் நாங்கள்லாம் பெருமைப்படுவோம், ஜவஹர்லால் நேரு இருந்த மேடை என்று. அந்த நேரு மேடையில் ஏறி, பேசிய மேடையில் ஏறி வழிபடுவோம். அப்பொழுது நேத்து சுந்தரவடிவேல் அவர் தான் பள்ளி கல்வியினுடைய இயக்குனராக இருந்தார். அப்போ எல்லாருக்கும் முதலாக அப்பொழுதுதான் பள்ளி சீருடையை அறிமுகப்படுத்தினார்கள்.
அப்போ சீருடை மாநாடு என்று ஒன்றே அங்கே நடந்தது. அதில் ஒரு ஸ்லோகன் சொல்லுவார், அது எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது. எல்லோரும் படிப்போம், ஒன்றாக படிப்போம், நன்றாக படிப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் அப்படி சிறப்புமிக்க பள்ளியிலையும், அதற்கப்புறம் ஆர்வம் பிள்ளை சிதையம்மல் கல்லூரியில் என்னுடைய இளம் அறிவியல் பிஎஸ்சி படித்தான், எம்எஸ்சி அண்ணாமலை, அதற்கு பிறகு எம்பில் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, பிஹெச்டி வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, இப்படி அனைத்து பல்கலைக்கழகங்களிலுமே படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அடிப்படையில் நான் ஒரு அறிவியல் ஆசிரியன். அறிவியலில் நிறைய கட்டுரைகள் இருக்கேன். என்னுடைய டாக்டர் பட்ட ஆராய்ச்சியுமே நான் அறிவியலில் தான் பெற்றேன். இருந்தாலும் எனக்கு தமிழ் மீது ஆர்வம் இருக்கிறதுனால நான் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 25 நூல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி 1000 மேடைகளுக்கு மேலே பேசியிருக்கிறேன். 400 நிகழ்ச்சிகளுக்கு மேலே வினாடி வினா நடத்துவதில் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. அதை நடத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக இப்போ நான் முக்கியமாக நகரத்தார் சிறந்து விழுவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் என்னுடைய மனத்திலே ஆய்வு செய்து சிலவற்றை திரட்டியிருக்கிறேன். இது சம்பந்தமாக நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன், பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். அதை என்னுடைய மனதில் உள்ள கருத்துக்களை நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சி வாயிலாக கூறலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக நகரத்தார் சிறந்து விளங்குவதற்கான காரணங்கள் ஒன்றுன்னா இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை. அதாவது எந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை நகரத்தார் சமூகத்திற்கு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றிலுமே அவர் வித்தியாசமாக இருப்பாங்க. அவருடைய சொல் வழக்காக இருக்கட்டும், நடை உடை பாவனைகளாக இருக்கட்டும், அவருடைய உடைகள் மட்டும் எல்லாத்துலேயுமே விழாக்கள் அப்படின்னு சொல்லி செட்டிநாடு நகரத்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்தன்மை, இண்டிவிஜுவாலிட்டி என்பது ஒன்று. அது ஒரு முக்கியமான பண்பாக நாங்கள் எடுத்தோம். உதாரணமாக கடிதம் எழுதுவது, கணக்கு எழுதுவது, விழாக்களை எப்படி கொண்டாடுவது, கோயிலில் எப்படி நிர்வாகம் செய்வது என்று எல்லாவற்றிலுமே தனித்தன்மை நகரத்தாருக்கு உண்டு. இரண்டாவதாக நான் கருதுவது என்னன்னா மரபை போற்றுதல், கன்சர்விங் தி ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் சொல்லலாம். எவ்வளவுதான் இருந்தாலும் நகரத்தார் மரபை வந்து விட்டு கொடுக்காமல் அதை போற்றி வருவது இன்றைக்கும் இருப்பது வந்து பாராட்டுக்குரியது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம திருமணமெல்லாம் நடக்குது, அதே மாதிரி கோயில்களில் விழா நடக்குது, அதில் வயதுப்படி தான் எல்லாரையும் கும்பிட்டுறதுக்கு அழைக்கணும். காளாஞ்சி கொடுக்குறது வயதுப்படி தான் கொடுக்கணும். ஒரு படைக்கிற வீட்லன்னா வயதுப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மரபு இன்றைக்கு இருக்குது. ஒரு பணக்காரராக இருக்கிறங்கிறக்காண்டி அவரை அதை முதல்ல போய் அதை அந்த முறைகளில் இருக்கிறது இல்லை. அதேமாதிரி இப்போ ஒரு பெண் அழைக்க போகிறோம், மாப்பிள்ளை அழைக்க போகிறோம், ஆசீர்வாதம் வாங்குகிறோம். அப்போ அதை தட்டு கொண்டு வரது யாருன்னா வயதில் பெரியவர் யாரோ அதுதான். அதே மாதிரி அந்த மரபை போற்றுதல், கன்சர்விங் தி ட்ரெடிஷன் என்பது நகரத்தாரில் வந்து முக்கியமானது. அதே மாதிரி எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து திருமணம் செய்வது, அதே மாதிரி நம்ம கோயில் குலதெய்வ வழிபாடு, பிள்ளைகளுக்கு முடி இருக்கிறது, பேர் கூப்பிடுறது. அதனால இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்தாலும் கனடாவில் இருந்தாலும் பிள்ளைக்கு பேர் கூப்பிட இங்கே வர்றாங்க, முடியிறக்கிறாங்க. சில சமயங்கள்ல என்னன்னா, இப்போ காலப்போக்கில் முடியிறக்க முடியலைன்னா முடியை கட் பண்ணி அங்கே வச்சிருந்துட்டு ஊருக்கு குலதெய்வ கோயிலுக்கு வரையில் அதை காணிக்கையா செலுத்துறாங்க. ஆக எப்படி இருந்தாலும் நம்முடைய மரபை எங்கு இருந்தாலும் அவர்கள் போற்றுகிறார்கள் என்பது ஒரு பாராட்டக்கூடியது. அடுத்ததாக என்னன்னா, மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு பரவி இருத்தல், அடாப்டபிலிட்டி. அதாவது எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு ஏற்றபடி நகரத்தார் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். அதே மாதிரி ஒயிட் ஸ்ப்ரெட். உதாரணமாக சொல்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நகரத்தார் இருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள 90% மாநிலங்களில் நகரத்தார் இருக்கிறார்கள். உலகம் முழுதும் 150 நாடுகளில் நகரத்தார் இருக்கிறாங்க. இப்போ 1,20,000 பேர் நாங்கள் அந்த கொரோனாக்கு அப்புறம் 1 லட்சம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்னையை பொறுத்த மட்டும் என்னன்னா, உத்தேசமாக நகரத்தார் புள்ளிகள் வந்து 35,000 40,000 இருக்குது. சரி, அதாவது ஒரு புள்ளிக்கு கணக்கு ஒரு 4 பேர் போட்டால் கூட நிச்சயமாக 1,50,000 பேர் இருப்பாங்க. சரி, ஏன்னா புள்ளி விவர கணக்குப்படி வந்து 35,000 40,000 சொல்றாங்க. இப்போ 35,000 வச்சாலும் ஒரு குடும்பத்தில் 4 பேர் ஆவரேஜ் வைக்கலாம், இன்றைக்கு குறைந்திருந்தாலும். அதனால கிட்டமா 1,5 லட்சத்துக்கு மேலே தான் நகரத்தாருடைய எண்ணிக்கை இருக்கும் என்பது என்னுடைய யூகம். இதை சொல்லிட்டு வந்தீங்க, அதாவது அந்த பறந்து விரிந்து உலகம் முழுதும் இருக்காங்க. அதுதான் அடாப்டபிலிட்டி. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நகரத்தார் வாழ்ந்த நாடுகள் எல்லாம் வித்தியாசமான நாடுகள். உதாரணமாக பர்மா அப்படின்னு எடுத்தா புத்த மதத்தை தழுவிய நாடு, இலங்கை புத்த மதத்தை தழுவிய நாடு. அதே மாதிரி நம்ம மலேசியா இஸ்லாமியர்கள் அதிகம் வழங்கும் நாடு. இதே மாதிரி வியட்நாம், லாவோஸ், எல்லா இடத்துலையும் வந்து இந்துக்களே கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயும் பிற மதத்தவர். ஆனால் பிற மதத்தவர் இருக்கக்கூடிய நாடுகளில் நம்ம நகரத்தார் சென்று நம்ம நகரத்தார் கோயிலை கட்டியிருக்காங்க, வழிபாடு. அவங்களையும் நம்ம வழிபாடு, நம்ம தெய்வத்தை வழிபாட வச்சிருக்காங்க.
பிற மதத்தவர்களை சேர்ந்தவர்களுக்கு கூட. ஆமா, சரி. உதாரணமா சொல்லணும்னா நகரத்தார் தோற்றுவித்த விழாக்கள்ல இன்றைக்கு 2 வந்து அரசு விழாக்களாக, தேசிய விழாக்களாக மாறி இருக்கிறது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இதுல பினாங்கில் கொண்டாடக்கூடிய தைப்பூச திருவிழா, அது நகரத்தார் தொடங்கியது. அதுல பாத்தீங்கன்னா சீனர்கள் காவடி எடுக்கிறார்கள், சீனர்கள் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க, சீனர்கள் வந்து பால் குடம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நான் நேரடியாக சென்ற போதே பார்த்தேன், தினசரியே சில பேர் எப்படி நாம் பிள்ளையாரை வழிபட்டு சொல்கிறோமோ அதே மாதிரி சீனர்களே வந்து தெண்டாயுதபாணியை வழிபட்டு விட்டு அவருடைய தினசரி தினப்படி வேலைகளை தொடங்குகிறார்கள். அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆடிவேல் திருவிழா இலங்கையில வந்து நகரத்தை தோற்றுவித்ததுல அது இலங்கையினுடைய தேசிய திருவிழாவா இருக்கு. இன்னைக்கு இந்த 2 திருவிழாவையும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே நடத்துது, ஆட்களை வைத்து. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் வழிபடாம, அதே மாதிரி பர்மாவில எல்லாம் நம்மளுக்கு 60 கோயில் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இலங்கையில இருக்கு, மலேசியாவில் இருக்கு, நிறைய கோயில் கட்டி நிறைய திருவிழா எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த தேசிய தலைவர்கள் வருவாங்க, தேசிய தலைவர்கள் நம்மளுடைய விழாக்களுக்கு வந்து அதே மாதிரி அதுக்கு அரசு விடுமுறை கூட கொடுப்பாங்க. இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகள் திருவிழா என்பது பெரும்பாலும் நகரத்தார்கள் வந்து தைப்பூச திருவிழாவை தான் எல்லா நாடுகளிலுமே சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த திருவிழாக்களின் போது குடியரசுத் தலைவரை சந்திப்பது, மக்களுக்கு சேவை செய்வது, ஏழை மக்களுக்கு உணவு வழங்குவது என்ற பலவற்றை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தெண்டாயுதபாணியை ஏன் வழிபடுகிறார்கள் என்பது குறித்து பல பேர் விளக்கம் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து நகரத்தார் தெண்டாயுதபாணி கோயிலை தான் கட்டுறாங்க, சிவன் கோயிலை கட்டவில்லை அப்படி என்று பரவலாக ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது வெளிநாடு எல்லாத்துலயுமே தெண்டாயுதபாணி கோயில் தான் கட்டிருக்காங்க, அதுக்கு தான் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவன் கோயிலை கட்டினா ஆகம விதிப்படி அதை செயல்படுத்தணும் அந்த கோயிலை. அதே மாதிரி அதுக்கு பூசாரி வந்து பெரும்பாலும் சிவன் கோயில வந்து ஐயங்காரா தான் இருப்பாங்க. ஆனால் முருகன் வந்து நம்மள ஒருவன், செட்டி முருகன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் மாதிரி. அதனால முருகனுக்கு யார் வேணாலும் பூஜை செய்யலாம், யார் வேணாலும் வழிபடலாம். அதுக்கு பண்டாரங்கள் இருந்தா போதும், அதுக்கு ஆகம விதிகள் வந்து அதிகம் தேவையில்லை. அதனாலதான் நகரத்தார் வந்து முருகனை வந்து செட்டி முருகன் என்று கொண்டாடி எல்லா இடங்களிலுமே தெண்டாயுதபாணி கோயிலை அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு தகவல். அதுக்கு அடுத்தபடியாக நகரத்தார் சிறந்து விளங்க இன்னொரு காரணம்னா சமூக உணர்வும் பொறுப்பும், சோஷியல் கான்சியஸ்னஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நகரத்தார்களுக்கு நிறைய சமூக உணர்வு உண்டு. சமூகத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரி சேவை செய்யணும் அப்படிங்கிற உணர்வும் உண்டு. அதை பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய திறமையும் நகரத்தார்களுக்கு இருந்தது அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தபடியாக என்னன்னா மக்களுக்கு சேவை, சர்வீஸ் டு தி பீப்புள். மக்களுக்கு சேவை செய்யல நகரத்தாருக்கு இணையாக யாரையுமே கூற முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் வசித்து வர்ற மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? குடிநீர். குடிநீருக்காண்டி ஊரணி எல்லாரும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து கல்வி வசதி. கிட்டத்தட்ட நகரத்தாரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய 75 ஊர்களில் 66 ஊர்கள்லையும் நினைக்கிறேன் நகரத்தார் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. அப்போ கல்வி வசதி, அதே மாதிரி சாலை வசதி, மருத்துவ வசதி, நிறைய அன்னதானம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய தண்ணீர் பந்தல் வைத்திருக்காங்க. ஆட்கள் தலைச்சுமையே அந்த காலத்தில் போகையில் தூக்கிட்டே போக முடியாது, இறக்கி வைக்கணுங்கிறக்காண்டி சுமை தாங்கி கற்களை எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ மக்கள் எப்படி எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, எப்படி எப்படியெல்லாம் உதவணும்னு நினைந்து அதெல்லாம் செய்திருக்காங்க. அப்போ அடிப்படை மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? குடிநீர், கல்வி, சாலை வசதி, மருத்துவம். இதை யாரு செய்யணும்? ஒரு அரசாங்கம் செய்யணும். ஆனால் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தனி ஒரு சமூகமாக செய்த சமூகம் எதுனா நகரத்தார் சமூகம். அது நகரத்தார் சமூகத்திற்குள்ளே தனி சிறப்பு. அடுத்து நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட இணங்கி செல்வார்கள். அதாவது அங்கேருந்து பணம் சம்பாதிச்ச அனுப்புவாங்க. கண்ணதாசன் கூட சொல்லியிருப்பான், நாடு விட்டு நாடு சென்று நல்லவரை கெட்டவரை நயமாக பத்துணர்ந்து பாடுபடும் மக்களுக்கு பாங்காக பொருள் கொடுத்து தாய்நாடு தெரிவியவர் நவடிகர் எம் குலத்தோர்னு சொல்லி பாடுபட்ட நாட்டுக்கும் உதவுவாங்க. சிக்கனமாய் வாழ்ந்து விட்டு நம்ம ஊருக்கு பொருட்களை கொண்டு வந்தாலும் அந்த நாட்டு வளர்ச்சிக்கு. குறிப்பாக ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் கெசட்லேயே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், பர்மாவில் வந்து ரப்பர் தோட்டம் வருவதற்கு மூல காரணமாக இருந்த யாருன்னா நகரத்தார் தான். அதே மாதிரி இலங்கையில் தேயிலை தோட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த யாருன்னா நகரத்தார் தான். பர்மாவில் வந்து விவசாயம் செழித்து விளங்க காரணமாக இருந்தவர்கள் தான் நகரத்தார்கள். காரணம், நகரத்தார் மணி லெண்டிங் மட்டும் பண்ணலை, அந்த தொழில் முறைகளையே அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எந்த மாதிரி பயிரிட்டால் எந்த மாதிரி விளையலாம், எந்த நாட்டுக்கு அனுப்பினால் அதிகமான பணத்தை சம்பாதிக்கலாம் என்று வணிகத்தில் தேர்ந்தவர்களாக தாம் முன்னேறி தம்மை சார்ந்த எந்த நாட்டில் இருக்குமோ அந்த நாட்டையும் முன்னேறி செய்த பெருமை வந்து
உண்டு. அதனால இப்போ அண்மையில் கூட நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், சிங்கப்பூரில் ஒருவர் கேட்டிருக்காரு, நீங்கள் தமிழை தாய்மொழியாக வைத்திருக்கிறீர்கள், நாங்கள் மலையாளிகள் நிறைய பேர் இருக்கோம், கிட்டத்தட்ட தமிழர்கள் எவ்வளவு எண்ணிக்கை இருக்காலோ அதற்கு சரியான எண்ணிக்கையில் நாங்கள் இருக்கிறோம், அப்போ மலையாள மொழியையும் நீங்கள் அரசு மொழியாக்க வேண்டும். அதற்கு சிங்கப்பூர் பிரதமரை சொன்னதாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் சம்பாரித்து பிழைக்க வந்தவங்க, தமிழுக்காரங்க வந்தீங்கன்னா இங்கே விடுதலை பெறும்போது எங்களோடு சேர்ந்து போராடி வணிகம் செய்தவர்கள், அதனால எங்களோடு போராடியதுனால நாங்கள் அதை தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக நம்முடைய மண்ணில் சுதந்திர போராட்டத்திற்கு மட்டுமல்ல, பிற நாடுகளுடைய வளர்ச்சிக்குமே அந்த நாட்டுப்பற்றோடு நகரத்தார்கள் செலவு பணியாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு. அடுத்தது நகரத்தாருடைய மனத்துணிவு, கரேஜ். நகரத்தாருடைய மனத்துணிவு என்பது எண்ணி பார்க்க முடியாது. காரணம்னா, அந்த காலத்தில் சொல்லியிருக்க செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணைன்னு சொல்லி முருகன் தான் துணை. அதுக்கு அந்த காலத்து மாதிரி கேம்பஸ் எல்லாம் கிடையாது, தொலைத்தொடர்பு கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. காய்மர கப்பலில் தான் துணிச்சலோட போயிருக்காங்க. அது எங்கே காத்தடிச்சு இப்படி போகுமோ அந்த வழியில் தான், எந்த திசையில் போகுமோ அந்த திசையெல்லாம் போகும். ஆனாலும் அதுலேயும் கரெக்டாக அந்தந்த நாடுகளுக்கு போய் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகரத்தார் வாழ்ந்த நாடுகளில் மொழி வேறு, உணவு பழக்கங்கள் வேறு, வழிபாட்டு முறைகள் வேறு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நகரத்தார் நம்முடைய பண்பை விடாமல் அங்கே அதை ஏற்றுக்கொண்டது அவருடைய மன துணிவு தான். ஏன்னா ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த நாட்டு மொழி தெரியாது, அந்த நாட்டு நாணயம் தெரியாது, ஆனால் இங்கிருந்து பொருட்களை கொண்டு அவர்களோடு பேசி அங்கே திருவிழாவை நடத்தி கோயிலை நடத்தி அங்கே சம்பாதிச்சு இங்கே பணம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அது அவருடைய மன துணிவு தான். எல்லாவற்றிலும் மாறுபட்ட ஒரு இடத்தில் போய் தம்மையும் மாற்றிக்கொண்டு தம்மை சுற்றி விட்டவர்களையும் அனுசரித்து அதை வியாபாரத்தை செய்து வந்தது என்பது நகரத்தாருடைய மன துணிவு தான். அடுத்து நகரத்தாரை பற்றி சொன்னோம்னா, மென்மையானவர்கள் ஆனால் உறுதியானவர்கள், சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங். நகரத்தாரை பார்த்தா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, அவன் என்ன அப்படி தான் நகரத்தார்னா என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிற மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. நகரத்தார்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பார்கள், மிக பண துணிச்சலானவர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய தைரியம் உண்டு. அதனால தான் எல்லா இடத்துலையும் அவர் முக்கியஸ்தர்களாக இருக்காங்க. நான் பின்னாடி வரையில் உள்ள தே ஆர் டாமினன்ட் பீப்புள். அவங்க கிராமத்தில் இருந்தாலும் நாட்டார் இருந்தாலும் நகரத்தாருடைய அனுசரித்து தான் போவாங்க எல்லா இடத்துலையும். அதேமாரி நகரத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, நாட்டாரை அனுசரித்து தான் போவாங்க. எந்த இடத்துல திருவிழா நடந்தாலும் நாட்டார் நகரத்தார் உறவு என்பது எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லணும். அதனால என்ன, நகரத்தார் மன துணிவு மிக்க மட்டும் இல்லை, உறுதியானவர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர் நின்று சமாளிக்கக்கூடிய திறமை நகரத்தார்களுக்கு உண்டு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு சொன்னால், தகவல் சேகரிப்பு மற்றும் தகவல் தொடர்பு, டேட்டா கலெக்ஷன் அண்ட் ரெக்கார்ட்ஸ். எனக்கு தெரிய வேற எந்த சமூகத்திலும் இந்த மாதிரி ஒன்றுமே கிடையவே கிடையாது. என்ன தகவல் டேட்டா கலெக்ஷன் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த காலத்திலேயே நகரத்தார் புள்ளிகளை கணக்கெடுத்திருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாதிரி ஒரு புள்ளி வரி. இப்போ நகரத்தாரில் ஒரு கல்யாணம் ஆனால் ஒரு புள்ளி, அந்த புள்ளிக்கு வரி செலுத்த வேண்டும். அப்போ ஒவ்வொரு ஊரில் எத்தனை புள்ளி அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் தொகையை அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தகவல் பரிமாற்றம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டே கிடையாது. ஆனாலும் என்னென்னா, நகரத்தாரில் இப்போ 96 ஒரு பழசு, இப்போ 75ங்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் தகவல் பரிமாற்றம் நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், கோயில் காரியக்காரர் எங்கள் ஊரில் என்னென்ன நடக்க போகுது, கும்பாசம் நடக்க போகுது, திருவிழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எழுதி எல்லா நகர கோயில்களுக்கும் அந்த தபாலை அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது தபால் இல்லைனாலும் ஆள் மூலமாக அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்துடும். அந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தண்டக்காரர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடிதத்தை நகர காரியக்காரர் எழுதி கொடுத்து வீட்டுக்கு வீடு கொண்டே காமிச்சிடுவாங்க. இப்போ அன்றைக்கே நகரத்தார் சமயத்தில் அத்தனை புள்ளிகளுக்கும் தகவலை தெரிவிக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் சேனல் என்பது மிக மிக பாராட்டுக்குரியது. ஒரு பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொன்ன மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது, எத்தனை பேர் என்ன அப்படிங்கிறது நகரத்தாருடைய சிறப்பான ஒன்று. அடுத்து நான் சொன்ன மாதிரி டாமினன்ட் சொசைட்டி, எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் ஒரு முக்கியத்தார்களாக தான் போற்றப்படுகிறார்கள். அடுத்து தாய்மொழி பற்று, அஃபினிட்டி டு மதர் டங். தாய்மொழி பற்று தமிழ் மொழி வளர்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் நகரத்தார். ஏன்னா ஆன்மீகம் நகரத்தார் எப்படியோ அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் தமிழையும் பிரிக்க முடியாது. அப்போ தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் பாடல் பாடி தமிழை வளர்த்ததோடு மட்டுமல்ல, எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருப்பது என்னவென்றால், தாய்மொழி பற்றி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய விழாக்களில் குறிப்பாக திருமணங்களில் திருமண வாழ்த்து என்று ஒன்று அச்சடித்து கொடுப்பாங்க.
அதை நிறைய பேர் பொருளை எல்லாரும் விரும்பி வாங்குவாங்க. எனக்கு ரொட்டியத்தா, முட்டாயத்தா, பையத்தான்னு. இந்த வாழ்த்து மடலை எனக்கு தாய் என்று கேட்டு வாங்குவார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு மொழி பற்று இருக்கிறது அப்படிங்கிற சொல்லுவாங்க. அடிச்சு கொடுக்கறது மட்டுமில்ல, அதை வாங்கி படிக்க வேண்டும் என்று நிறைய மொழி புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பதிப்பாளர்கள் நிறைய நம்ம இருக்காங்க. இதில் குறிப்பாக நான் இங்கே சொல்ல வேண்டியதுன்னா, திருக்குறளை வந்து எடுத்து சென்றதில் நகரத்தாருக்கு முக்கியமான பங்கு உண்டு. காரணம் என்னன்னா, பர்மிய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் நகரத்தார், மலேசிய மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் நகரத்தார். அதனால நம்முடைய தாய்மொழியை நம்முடைய தமிழ் மட்டில் மட்டுமல்ல, அயல் மண்ணில் வந்து அயல் நாடுகளிலும் தமிழை பரப்பிய பெருமை நகரத்தாருக்கு உண்டு. அடுத்தது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், நிர்வாகத்தில் வந்து நகரத்தார் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னால், எந்த முடிவு எடுத்தாலும் கோயிலில் வந்து கோயிலை சார்ந்த குடிகள் தான். அது குன்றக்குடி அடிகளார் கூட சொல்லுவார், கோயில் சார்ந்த குடிகள் என்று நகரத்தார் வந்து கோயில் சார்ந்த குடிகள் தான். கோயில் இல்லாமல் நகரத்தார் இருக்க முடியாது. காரணம் என்ன, எல்லா நிகழ்வுக்கும் நாம் கோயிலுக்கு தான் செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ கோயிலில் வந்து நிர்வாகத்தில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால், சுழற்சி முறையில் வச்சுருப்பாங்க காரியக்காரர். அந்த காரியக்காரர் எப்படின்னா, எப்படி ஒரு கவர்மெண்ட்டில் வந்து நிதி நிர்வாகத்துக்கு ஒரு அமைச்சர், உள்ளாட்சித்துறைக்கு ஒரு அமைச்சர், அதே மாதிரி காரியக்காரர் பார்த்தோன்னா பொதுவானவர் ஒன்று, நிதிக்கு ஒருத்தர், நகை பொறுப்புக்கு ஒன்று எடுத்திருந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே அந்த பொறுப்பை பிரித்து, ஆனால் கூட்டாக செயல்படுவது. பொறுப்பு வெவ்வேறு, ஆனால் செயல்படுவது கூட்டாக செயல்படுவது. அதை சுழற்சி முறையில் வச்சுருக்காங்க. எத்தனை அந்த ஊரில் எத்தனை கோயில் இருக்காங்களோ அத்தனை கோயிலில் காரியக்காரர் அவங்களே வடிவமைத்து ஒரு நிர்வாக அமைப்பில் இவ்வளோ நாளைக்கு இருக்கா சுழற்சி முறையில் யார் யாரெல்லாம் வரணும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் கூட்டம் போட்டு தான் முடிவு எடுக்கணும். அந்த கூட்டத்தில் பெரும்பான்மை வேணும்னு வச்சுருக்காங்க. எப்படி இன்னைக்கு அசம்பிளியில் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி வேணுங்கிறாங்களோ, அதேமாரி நகர கூட்டத்தில் வந்து அனைத்து கோயிலை சேர்ந்த புள்ளிகளும் இருந்து தீர்மானம் நிறைவேற்றினால்தான் அந்த தீர்மானம் செல்லும். அதனால எப்படின்னா, இட் இஸ் எ கலெக்டிவ் டெமோக்ரஸி. தனியே ஒரு ஆளாக வந்து எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை, எல்லோரும் சேர்ந்து எடுப்பது. அது சுழற்சி முறையில் வருவது என்பது நகரத்தாருடைய நிர்வாக அமைப்புக்கு உண்டு. அடுத்து அடாப்ஷன் அண்ட் இன்னோவேஷன்ஸ், புதிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது, புதிதாக முயற்சிக்கிறது. இன்றைக்கு ஐடி வந்துருச்சு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய இண்டஸ்ட்ரி வருது. அதற்கு தேர்ந்தபடி மாற்றி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நகரத்தார் அப்படின்னு சொன்னாலே வட்டி கடை அப்படின்னு தான் இருந்தது. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு சைக்கிள் கடைன்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் பேப்பர் வியாபாரம்னு வந்துச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நகரத்தார் இல்லாத துறைகளே இல்லை, எல்லா துறைகளிலும் இருக்காங்கன்னா புதிய இன்னோவேஷன்ஸ் எதெல்லாம் வருதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த துறையிலே சிறந்து விழுகிறார்கள். அடுத்து முக்கியமானது என்னன்னா, நகரத்தார்களில் வந்து இன்னும் தனித்தன்மை உள்ளதுங்கிறது லெட்டர் ரைட்டிங். இன்றைக்கு அது தேவையில்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் கடிதமே எழுதுறது இல்லை. கடிதம்னா என்னன்னு தெரியாதுங்கிற தங்கிலீஷ்லாம் எழுதுங்க பிள்ளைங்களாம். ஒரு காலத்துல பத்திரிகையில் இருந்துச்சு, லெட்டர்ஸ் டு தி எடிட்டர், வாசகர் கடிதம் அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கு அதையெல்லாம் மாறி போச்சு. அந்த கடிதம் எழுதுல நகரத்தாருடைய நுணுக்கங்கள் வந்து மிக அதிகம். ஒரு கடிதத்தை எழுதுனா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு சிவமயம் போடுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் வந்து யார் லெட்டர் எழுதுறாரோ அவர் விலாசத்தை போடுவாங்க. உதாரணமாக இப்போ எங்கள் குடும்பம் தேனாச்சின்னா நாவண்ணா, எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு கடிதம் போகுதுன்னா தேனாச்சின்னா நாவண்ணா, அது குடும்ப விலாசம். கீழே கண்டவராயம்படி, இதுதான் ஃப்ரம் அட்ரஸ், யார் அனுப்புவார் அப்படிங்கிறது. அதே மாதிரி வலது பக்கம் பார்த்தீங்கன்னா யார் பெறுகிறார்கள். இப்போ முத்துராமன்னா அப்பா பேர் என்ன, முத்தையர், மூ உலகம்பட்டி அப்படின்னா டூ அட்ரஸ். அப்போ இதைத்தான் நம்ம காமர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாடமாக வச்சு ஒரு லெட்டர் எழுதுனா யார் அனுப்புகிறா, யாருக்கு போகுது, எந்த தேதியில் எந்த இடத்துல இருந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாடி ஆஃப் தி லெட்டர் உள்ளே வரும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், எழுதி கொண்டதுன்னு எழுதுவாங்க, எழுதியதுன்னு எழுதுவாங்க. அதாவது ஒரு வயதில் பெரியவர் வயதில் சிறியவருக்கு கடிதம் எழுதினால் எழுதியது என்று எழுதுவார். அதே மாதிரி பதவியில் உயர் பதவியில் இருப்பவர் அவர் கீழே இருக்கவருக்கு இருந்து எழுதினால் எழுதியது என்று எழுதுவார். அதே மாதிரி இப்ப சிறியவர் வயதில் பெரியவருக்கு எழுதினால் எழுதி கொண்டது என்று எழுதுவார். அதே மாதிரி பதவியில் சிறியவராக இருப்பவர் அவர் முதலாளிக்கோ அல்லது உயர் பதவியில் இருப்பவர்கள்லாம் எழுதி கொண்டது என்று எழுதுவார். அப்ப இதுல இருந்தே யார் யாருக்கு கடிதம் எழுதுகிறார் என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். கடைசியில பார்த்தீங்கன்னா மற்ற தாக்கல் பின்பு வேணும், தண்டாயுதபாணி துணை அப்படின்னு போடுவாங்க. இதுல ஒரு சூழ்ச்சியும் அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, சாதாரண கடிதத்துல வந்து எப்படி அப்படின்னு சொன்னா கணக்கு பிள்ளையே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடுவார். அது முக்கியமான லெட்டர். நம்ம சொல்றோம்ல, அவர் பேர் குறிப்பிட்டு அவருக்கு அவர் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த கடிதம் வந்து மேலாளரோ அல்லது உரிமையாளர் கவனத்திற்கோ சென்று வந்தது அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னா, மற்ற தாக்கல் பின்பு வர கணக்கு பிள்ளை எழுதிடுவார்.
வேணும் தண்டாயுதபாணி துணையை மட்டும் முதலாளி போடுவாரு, மேலாளர் போடுவார். அப்படின்னா அந்த கடிதம் அவரது பார்வைக்கு உட்பட்டு வந்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான கடிதம், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி, அல்லது இம்பார்ட்டன்ட் லெட்டர் என்று தெரிந்து கொள்ளலாம். இது நகரத்தார் கடிதம் எழுதும் முறையிலே நகரத்தார் இவ்வளவு சூட்சுமங்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து கணக்கு எழுதும் முறை, அக்கௌண்டிங் ப்ரொசீஜர். நிறைய இடத்துல சொல்றாங்க இன்றைக்கு வங்கிக்கு கணக்கு எழுதும் முறையை கொண்டாந்தவர்களே நகரத்தார்கள் தான். லெட்ஜரு, பேரேடு அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்தவர்கள் நகரத்தார்கள் தான். அதனால நகரத்தாருடைய பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நகரத்தார் பல இடங்களில் தொழில் வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துக்கும் போகாமல இருந்த இடத்துல இருந்தே அந்த வந்து லாபத்தில் நடக்கிறதா நஷ்டத்தில் நடக்கிறாங்கன்னா அந்த 5 வைத்தே கணித்து விடக்கூடிய அளவிற்கு அவருடைய கணக்கு முறை இருந்திருக்கு, அவருடைய கெட்டிகாரத்தனமும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தான். அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஹானஸ்டி, நேர்மை. நகரத்தார் அந்த காலத்திலே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொன்னாச்சுன்னா வாய் டாக்குமெண்ட் தேவையில்லை, வாயினால் ஒரு சொல் சொன்னாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்த சொல்லை காப்பாற்றக்கூடிய தன்மை உடையவர்களாக நகரத்தார் இருந்தார்கள். அந்த ஹானஸ்டி. அதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நகரத்தாரை வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, உங்களோட பணத்தை கொடுத்து வைக்கலாம், உங்களோட இணைந்து தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நகரத்தாருடைய நேர்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது செட்டிநாடு ஹெரிட்டேஜ். இன்றைக்கு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா செட்டிநாடு என்ற வார்த்தை ஒலிக்காத இடமே இல்லை என்று சொல்லலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு பெருமை நமக்கு தெரியல, நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, வீடுகள். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து ஜெர்மனியில் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து விமானம் மாறலையில் லுஃப்தான்சா ஏர்லைன்ஸில் நாங்கள் ஏறி உட்காந்துருந்தோம். எனக்கு பக்கத்தில் வயதான 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியில் அச்சடிச்சிருக்கு. நம்மளுக்கு அது எதுவுமே ஒன்றும் தெரியல. ஆனால் அதில் உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா செட்டிநாடு வீடுகள், நம்ம சமையல் பண்ணுற சாப்பாடு, வாழை இலை சாப்பாடு, இது எல்லாம் இருந்தது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்கள கேட்டேன், என்னன்னா அங்கே டூர் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியல, அவங்க ஃப்ரெஞ்சில் இருந்தாங்க, நம்ம ஆங்கிலத்தில் பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒருடைய சைகையில் காட்டி புரிய வச்சு என்ன பண்ணால் அவங்களுடைய டூர் இட்டினரி ஒன்று கொடுத்தாங்க. அந்த இட்டினரியில் பார்த்தீங்கன்னா அவங்க மெட்ராஸ் வர்றாங்க, மெட்ராஸ்லேருந்து பாண்டிச்சேரி வர்றாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து வந்து தஞ்சாவூர் வந்து நம்ம செட்டிநாட்டுக்கு வர்றாங்க. இப்போ செட்டிநாட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு போகிற அளவுக்கு நம்முடைய இது வந்து ஃப்ரெஞ்சு நாட்டில் கூட இருக்குது. அவன் ஃப்ரெஞ்சுடைய அவங்க புத்தகத்திலே நம்முடைய இதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாட்டு கலைப்பொருள்கள்லாம் சொல்லுவாங்க. நான் கூட சொல்லுவேன், பாரதியார் சொன்னார், 8 திக்கும் செல்வீர், கலை செல்வங்கள் அனைத்தும் கொண்டு வந்து சேர்ப்பீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்தார் வீடு எடுத்தீங்கன்னா உலக நாடுகள் பல சேர்ந்து தான் ஒரு நகரத்தார் வீடு. காரணம்னா பர்மா தேக்கு, பர்மா பாய், பர்மா கம்பளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் டைல்ஸு, ஜெர்மன் கடியாரம், இலங்கையிலேருந்து வந்துச்சுன்னா அதில் தேயிலை. அந்த காலத்தில் வைப்பாங்க கொழும்பு மங்கு சட்டின்னு, அந்த கொழும்பு மங்கு சட்டி. அதே மாதிரி நம்ம கண்ணாடி பார்த்தோம், அதே மாதிரி வைரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெல்ஜியம். அது மாதிரி உலக நாடுகள்லாம் என்னென்ன சிறந்து இருந்தோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு பூரா அது வியாபார பொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பணிக்கை இருக்கு பாருங்க, இந்த பணிக்குமே இன்றைக்கு நிறைய நட்சத்திர ஹோட்டல்ல பூந்தொட்டியா ஃப்ளவர் வேஸா இருக்கு. அதனால நம்முடைய கலைப்பொருட்களை நம்ம மதிப்பு தெரியாம வித்துக்கிட்டு இருக்கோம். கலாச்சாரம் பண்பாடு தெரிஞ்ச நாம விற்கிறோம், நம்ம கலாச்சாரம் பண்பாடு தெரியாதவன் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அதான் மிக வருந்தக்கூடிய செயல்பாடு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நான் போயிருக்கையில் பார்த்தேன், ஜெர்மனிலலாம் வீடு வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடுன்னு சீரியல் லைட் போட்டு அவன் பெருமையாக அதை காட்டுறான். ஆனால் நம்மள பாரம்பரியம் மிக்க வீடுகளே இன்றைக்கு இடித்து கொண்டு வருவது என்பது ரொம்ப வருந்தற்குரியது. இந்த மாதிரி அந்த வீடுகள்லாம் கட்ட முடியாது, அதை பராமரிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு உணவு வகைகள், செட்டிநாடு குஷன் இல்லாத ஹோட்டலே கிடையாது நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும். அதனால செட்டிநாட்டுக்கு வந்து ஒரு பாரம்பரியம் எல்லாத்துலேயும் உண்டு, கலைப்பொருட்களில் உண்டு, உணவுப் பொருட்களில் உண்டு, அவருடைய திருவிழா நடத்துறதுல உண்டு. அதனால இது எல்லாம் நகரத்தாருக்கான பெருமைகள். இவை தான் நகரத்தார் சிறந்து விளங்குவதற்கான காரணங்கள் என நான் கருதுகிறேன். இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் நம்ம பட்டு வேட்டியார் வந்து ஒரு நேர்காணல் தந்திருந்தார். ஒரு பரவலான நம்ம நகரத்தார் மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கு. சான்றுகள் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து அதுக்கு வலுவாக இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது நான் பட்டு வேட்டியார் அளித்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி வழியாக வந்த அந்த காணொலி காட்சியும் பார்த்தேன். அதில் அவர் கூறிய சில தகவல்கள் எனக்கு மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. காரணம் என்னென்னா, நானும் நகரத்தார் தொடர்பாக பல ஆவணங்களை படிக்கிறேன், எழுதுகிறேன், தெரிந்து கொண்டு வருகிறேன். அதில் பல இடங்களில் வந்து அரசாங்க கெசட்லேயே பாராட்டியிருக்காங்க. என்னென்னா
மலேசியா கெசட்லேயே இருக்குது. நகரத்தார் தான் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாங்க, அவங்க தான் ஃபைனான்ஸ் ஹெல்ப் பண்ணி இன்றைக்கு இந்த நாடு இவ்வளவு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது தோட்ட தொழிலில் ரப்பரு, அதேமாதிரி அங்கேருந்து வரக்கூடிய இந்த எண்ணெய் வித்துக்கள்லாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நிறைய சான்றுகள் வந்து நகரத்தார் வியாபார ரீதியாக அவருடைய வந்து தான் இருக்கிறது தவிர, அவர் பட்டு வெட்டியார் சொல்கிற மாதிரி அவங்க விலையை குறைத்து வாங்கி அதை கூட விற்பது அந்த மாதிரியான இது நடந்ததாக எனக்கு எதுவும் தெரியவில்லை. அவர் பர்மாவை பற்றி மட்டுமே சொல்கிறார். நம்ம நகரத்தார் பர்மாவில் மட்டுமே இல்லை, மலேசியாவில் இருந்திருக்காங்க, சிங்கப்பூரில் இருந்திருக்காங்க, செய்கூரில் இருந்திருக்காங்க, வியட்நாமில் இருந்திருக்காங்க, இப்படி பல நாடுகள் இருந்திருக்காங்க. அப்போ அந்த நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு அப்படி போகல. பல இலங்கையில் தேயிலை தோட்டம், அதேமாரி பர்மாவில் இது மலேசியா இருந்தால் ரப்பர் தோட்டம், பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கொடுக்கல் வாங்கல் தொழிலெலாம் பண்ணியிருக்காங்களே தவிர வேற இந்த மாதிரி நிலத்தை வாங்குறது வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அதனால என்னையை பொறுத்த மட்டும் அவருடைய கூற்று என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அப்படி அவர் சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும் அதற்கான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கணும். சும்மா ஆதாரங்கள் இல்லாம ஏதாவது அவருடைய புத்தகங்களும் பிரசுரம் செவிவழி செய்திகள் தான் கிட்டத்தட்ட இருக்கு. அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்பதோடு அதை ஏற்றுக்கொள்வது என்பது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. தன்னுடைய பரந்துபட்ட அனுபவத்தாலும் ஆராய்ச்சி முடிவுகளாலும் நம் நகரத்தாரை பற்றி, அவருடைய சிறப்பியல்புகள், அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுடன் பேராசிரியர் சே. குமரப்பன் பகிர்ந்து கொண்டார்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் சார்பாக நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.